حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا رب سلم. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு முன்னால் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு கொண்டிருக்கும் மாணவனாகிய என்னை அல்லாஹுடைய தீனை உங்களுக்கு முன்னால் பேச வைத்ததற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் எப்படி நம்மை இந்த சபையிலே ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டுவானாக. இலக்கை நோக்கிய பயணம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை ஆராய்ச்சியோடு திறந்த மனப்பான்மையோடு நாம் நோக்கினால்தான் இந்த பயணத்துடைய இலக்கை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குவதற்கு எனக்கும் விளங்குவதற்கு உங்களுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யகூதிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நஸ்ரானிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மஜூசிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் என உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியில் இருந்து கொண்டிருக்கும் எல்லா மதத்தவர்களும் ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தில் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சமூகம் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு இலக்கிற்காக, ஒரு லட்சியத்திற்காக படைக்கப்பட்டதோ அந்த சமூகம் இலக்கை மறந்து, நோக்கத்தை மறந்து, எந்த வழியை நோக்கி, எந்த பாதையிலே நம்முடைய பயணத்தை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நம்முடைய இலக்கை நோக்கி திருப்புவானாக. யகூதிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே அவர்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? ஒரு யகூதி சிறுவன் இந்த பூமியிலே குழந்தையாக பிறக்கும் பொழுதிலிருந்து அவனுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து பிரியும் வரை ஒரு யகூதியுடைய இலக்கு அவனுடைய யூத மதத்தை இந்த பூமியில் நிறுவ வேண்டும் என்பது இல்லை.
அவனுடைய யூத மதத்தை இந்த பூமியிலே பரப்பி இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோர்களையும் யூதர்களாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு யூதனின் இலக்கு அல்ல. யூதர்களின் நோக்கம் தங்களுக்கென்று உலகத்திலே ஒரு நாடு வேண்டும், தாங்கள் வாழ்வதற்கு, தாங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு, தாங்கள் தங்களுடைய ஆட்சியை சுயமாகவே நடத்துவதற்கு ஒரு நாடு வேண்டும் என்பதுதான் யூதர்கள் அன்றிலிருந்து இன்று வரை போராடக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் காரணம். அந்த இலக்கை அவர்கள் அடைந்து விட்டார்கள். 1945க்கு முன்னால் யூதர்களுக்கு சொந்த நாடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது முதல் உலக போரிலே ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களிலே மிஞ்சியவர்கள் எல்லாம் பலஸ்தீனிலே முஸ்லிம்களிடத்திலே பிச்சை கேட்டு, அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு, அவர்கள் தங்குவதற்கு அடைக்கலம் கேட்டு, அடைக்கலம் கொடுத்தவர்களுடைய வீடுகளை கைப்பற்றி ஒரு சதி திட்டத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தை தங்களுடைய இடமாக மாற்றுவதற்கு யூதர்களை உலகம் முழுவதும் அனுப்பி, உலகம் முழுவதும் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் அந்த இடத்திலே குமிய வைத்து அந்த இடத்தின் சொந்தக்காரர்களாக தாங்கள் மாறி ஒரு எல்லையையும் வகுத்து இஸ்ரேல் என்ற நாட்டை யூதர்கள் ஒரு இலக்கின் பயணத்தின் தொடக்கமாக ஆரம்பித்து தன்னுடைய இலக்கின் பயணத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பயணமாக. கிறிஸ்தவர்களின் இலக்கு என்ன? இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லோரையும், இந்த பூமியிலே பிறந்த எல்லா குமாரர்களையும், எல்லா குழந்தைகளையும் இயேசுவை வணங்கக்கூடிய அல்லது கடவுளுக்கு குமாரனாக இயேசு இருக்கிறார் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதைக்கு ஆதாரமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இஞ்சிலை மாற்றி தங்களுக்கு எப்படியெல்லாம் கொள்கைகள் வேண்டுமோ, தங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மதத்தை பரப்புவதற்கு ஏற்ப இறைவனின் வார்த்தைகள் மாற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அந்த வார்த்தைகளையும் மாற்றி பைபிளை 2000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு மேல், எந்த கிராம மொழியிலும் எந்த நகர மொழியிலும் உலகத்தில் எந்த மொழியில் நீங்கள் பைபிளை தேடினாலும் சரி அந்த பைபிளை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு இலக்கை வகுத்து உலகத்தை அனைத்தையும் கிறிஸ்துவ மதத்தை நோக்கி அழைப்பதற்காக செல்வத்தையா, உலகத்தையா, உடலையா, சுகத்தையா, படிப்பையா, எதையும் இழந்து விடலாம், நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவ மதத்தை இந்த பூமியிலே ஊன்றுவது என்ற இலக்கில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இலக்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த இலக்கிலே அவர்கள் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றியின் பயணம் கிறிஸ்தவர்களுடைய பயணம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். புத்தர்களின் இலக்கை இந்த பூமியிலே அமைதியை பரப்ப வேண்டும் என்பது. புத்த மதத்தை ஏற்று அமைதியை நோக்கி அனைவரும் துறவிகளாக மாறி புத்தருக்கு, கடவுளுக்கு அடிபடிந்த அடிமைகளாக, துறவிகளாக மாற வேண்டும் என்பது புத்தர்களுடைய நோக்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் குறிப்பாக அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், அல்லாஹுவை மறுத்து அல்லாஹுவிற்கு சிலைகளை ஏற்படுத்தி கடவுள்களை அவர்களாகவே கூறு போட்டுக் கொண்டு தங்களுக்கென்று ஒரு மதமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள், தங்களுக்கென்று ஒரு மதத்தை உருவாக்கி கொள்கைகளை அவர்களே உருவாக்கி அதற்கு ஏற்ப கடவுள்களையும் அவர்களே வடிவமைத்து அதற்கு ஏற்ப கொள்கைகளையும் அவர்களே எழுதி கொண்டு ஒரு தனி மதத்தை அமைத்துக் கொண்டு காஃபிர்களும் தங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குறிப்பான முக்கியமான இலக்கு, காஃபிர்களுடைய இரத்தத்திலே கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கு, முஸ்லிம்களை எப்படியாவது அழித்து ஒழிக்க வேண்டும். இந்தியாவை இந்துஸ்தானாக, எப்படியாக இந்துக்கள் இருக்கக்கூடிய இடமாக இந்துஸ்தானை மாற்ற வேண்டும். முஸ்லிம் பெண்களுடைய கற்புகளை சூறையாடி முஸ்லிம் பெண்களுடைய கற்புகளில் இந்துக்களுடைய விந்து துளியை செலுத்துவது என்ற ஒரு தனிப்பட்ட இலக்கை இந்துக்களில் சில கூட்டம் அமைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ப தங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டு ஈமானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்ணை, ஒரு முஸ்லிம் ஆணை பெண்ணின் மூலமாகவோ ஆணின் மூலமாகவோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை சிக்க வைத்தும் சரி, அல்லாஹ் ஒருவன்
அவனை மறுத்து சிலைகளுக்கு முன்னால் பொட்டு வைத்து அந்த சிலைகளை கும்பிட வைக்கும் வரை இந்துக்களுடைய இரத்தங்கள் இந்த பூமியிலே கொதித்துக் கொண்டிருக்கின்றன என்பது அவர்களுடைய இலக்கு என்பது நமக்கெல்லாம் புரிந்தது. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய இலக்கை நோக்கி, ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதையை நோக்கி, ஒவ்வொருவரும் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி, ஒவ்வொருவரும் தங்களுடைய வழித்தடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, தூதரை ஈமான் கொண்டு, மலக்குகளை ஈமான் கொண்டு, மறுமையை ஈமான் கொண்டு, நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை ஈமான் கொண்டு, நபிமார்களை ஈமான் கொண்ட முஹம்மதின் சமுதாயமே, எந்த இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்று பார். என்னை கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய உலக வாழ்க்கையில் முஸ்லிம்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? எந்த இலக்கை நோக்கி யூதர்கள் செல்லுகிறார்களோ, எந்த இலக்கை நோக்கி யூதர்களை வழிநடத்துவதற்கு சில காரணிகள் இருக்கிறதோ, அதே இலக்குகளின் காரணிகள் தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இன்றைய முஸ்லிம்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். பாருங்கள், அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயக்குலூன கமா தஅக்குலுல் அன்ஆம் வன்னாரு மஸ்வல்லஹும். உண்ணுகிறார்கள், உறங்குகிறார்கள், யக்குலூன வயதமத்தஊன, சுகத்தை தேடுகிறார்கள். இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் இலக்காக அவர்கள் அமைத்துக் கொண்டது உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், இந்த உலகத்தின் இன்பங்களை தேட வேண்டும் என்று. எதை போன்று? கல் அன்ஆம், கால்நடைகளை போன்று. அவர்களுக்கென்று தனி லட்சியம் இல்லை, அவர்களுக்கென்று தனி குறிக்கோள் இல்லை. இன்று தூங்கினால் நாளை காலையில் எதை சம்பாதிக்கலாம், இன்று தூங்கினால் நாளை காலையில் எதை சம்பாதித்து இந்த உலகத்திலே பணக்காரனாக ஆகலாம், எந்த கல்வியை படித்து இந்த உலகத்திலே மேல்தட்டிலே செல்லலாம், எந்த வழிகளில் முயற்சி செய்து நம்மை நாம் மேம்படுத்தி நமக்கு என்று ஒரு தனி மதிப்பை, பெருமையை ஏற்படுத்தி எப்படி இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழ்வது என்று ஒரு கால்நடையை போன்று இலக்குகளை அமைத்துக் கொண்டார்கள் காபிர்கள். அவர்களுடைய தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அந்த இலக்கின் பாதையில் தான் வருந்தி சொல்கிறேன், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு சொல்கிறேன். அல்லாஹ் மன்னிப்பானாக என்னையும் உங்களையும் உலக சமூகத்தையும். அந்த இலக்கில் தான் நம்மை அறியாமல் யூதர்களுடைய இலக்கை அமைத்துக் கொண்டு அவர்கள் நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். யாருடைய இலக்கை அல்லாஹ் சபித்தானோ, யாருடைய இலக்கை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்கள் அவர்களை பின்பற்றும் வரை நபியே உங்களை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ, அந்த யூதர்களின் இலக்கை இந்த உலகத்திலே நிரூபிப்பதற்காக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாதையில் இன்று முஸ்லிம்கள் தங்களுடைய வழித்தடத்தை அமைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வழித்தடம், இந்த இலக்கு என்பது அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த இலக்கை பற்றி அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லுகிறான். நபியே குல், சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை. சொல்லுங்கள் நபியே உங்களுடைய பாதையை, இதுதான் என்னுடைய பாதை. ஹாதிஹி சபீலி, என்ன செய்வேன்? அத்உ இலல்லாஹ், இந்த இலக்கில் இருந்து கொண்டு என் ரப்பின் பக்கம் நான் அழைப்பேன். அத்உ இலல்லாஹ், என்னை படைத்த இறைவனின் பக்கம். யார் என்னை படைத்து பரிபாலிக்கிறானோ, யார் சூரியனின் இறைவனோ, யார் சந்திரனின் இறைவனோ, யார் வானத்தின் இறைவனோ, யார் பூமியின் இறைவனோ, யார் கடலின் இறைவனோ, இந்த உலகத்தின் இறைவன் யாரோ, அத்உ இலல்லாஹ், அவனின் பக்கம் மக்களை அழைப்பேன் என்று அல்லாஹ் நபியே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இலக்கை மக்களுக்கு சொல்லுங்கள். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர், நபியே எழுந்திருங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள் இந்த அழைப்பின் பக்கம் என்று அல்லாஹ் நபிக்கு அந்த இலக்கை சொல்லுகிறான். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ். அடுத்து சொல்லுங்கள் நபியே, இந்த இலக்கு என்பது உங்களோடு மட்டுமல்ல, இந்த இலக்கை நோக்கி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே இலக்கை நிர்ணயிப்பது உங்களுக்கு மட்டும் கடமை அல்ல. சொல்லுங்கள், இந்த பாதையில் நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய இலக்கில் அன வமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அந்த இலக்கில் இருப்போம்.
அல்லாஹ் சொல்லுகிறான், அன வமன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அந்த இலக்கில் இருப்போம். வ சுப்ஹானல்லாஹ் வமா அன மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், நான் இணை வைக்கக்கூடியவர்களில் இல்லை என்பதை நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு இலக்கை கொடுக்கிறான். அந்த இலக்கை நபியோடு அல்லாஹ் முடித்துக் கொள்ளாமல் தூதர் முஹம்மதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த இலக்கை அல்லாஹ் முடித்துக் கொள்ளாமல் சொல்லச் சொல்கிறான், அன வமன் இத்தபஅனி, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால், முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியை நீங்கள் உள்ளத்தால் மொழிந்தால், இந்த இலக்கை நோக்கி உங்களுடைய பாதையை நீங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது, ரப்பிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற உண்மையை அல்லாஹ் இந்த சூரத்துல் யூசுஃபுடைய 108வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இலக்கை நோக்கிதான் இந்த சமுதாயத்தை வழிநடத்தினார்கள். எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே அந்த நபிக்கு 40வது வயதிலே நபித்துவத்தை கொடுத்தானோ, ஹிரா குகையின் வாசலில் இருந்து எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஓட்டத்தை எடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தஞ்சமடைந்து வீட்டிற்கு சென்று, என்னை போற்றுங்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று கூறி சில நாட்களுக்கு பிறகு கிறிஸ்துவ பாதிரிடம் சென்று நபியாக அங்கீகரிக்கப்பட்டார் என்ற செய்தியை கேட்டு மறுபடியும் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்புகிறார்கள். யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை மூடிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்திருங்கள், உங்களுடைய பணி ஆரம்பமாகிவிட்டது, உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை நீங்கள் தொடரக்கூடிய நாட்கள் தொடங்கிவிட்டது நபியே, எழுந்திருங்கள், அந்த பணி வரப்பக ஃபகபிர், உங்களை படைத்த இறைவனை புகழுங்கள், உங்களை படைத்து பரிபாலித்து உங்களை வளர்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனை மகத்துவப்படுத்துங்கள் இந்த பூமியிலே என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு அல்லாஹ் அழைப்பை கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குரைஷ், குரைஷிகளே வாருங்கள், யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களே வாருங்கள், யா அப்துல் மனாஃப், மனாஃபின் குடும்பத்தார்களே வாருங்கள் என்று அழைத்து, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று கூறினால் நான் கூறுவதை நீங்கள் நம்புவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு காஃபிர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் கூறினால் நம்புவோம், நான் சொல்லுகிறேன், வறுமை நாள் வரை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்பவனாக வந்திருக்கிறேன். உலகத்திலே முழங்கப்படுகிறது லட்சியத்தின் கொள்கை, இலக்கை நோக்கி அமைத்துக் கொள்ளக்கூடிய பயணத்தின் கொள்கை முழங்கப்படுகிறது. முதலாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், எடுத்துச் செல்லுங்கள் இந்த இலக்கை என்ற பயண அழைப்பு உலகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்கிறார் பிலால், ஏற்றுக்கொள்கிறார் அம்மார், ஏற்றுக்கொள்கிறார் யாசிர், ஏற்றுக்கொள்கிறார் சுமையா, ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹதீஜா, ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆயிஷா, ஏற்றுக்கொள்கிறார்கள் அபூபக்கர், ஏற்றுக்கொள்கிறார் உமர், ஏற்றுக்கொள்கிறார் அலி, இப்படி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அந்த கூட்டம் ஏற்றுக்கொண்டு இலக்கை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்திற்கு கொடுத்து, இந்த இலக்கை நோக்கி உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய 23 அழைப்பு பணிகளை கூறி இறுதி நாட்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அந்த இலக்கை முடிவு செய்து இந்த பூமிக்கு சொல்லி சென்றார்கள். இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகா வஜ்லத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஒரு அறிவுரையை கேட்டோம். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்கள் கண்கள் கண்ணீரை வடித்தன, எங்கள் உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சி நடுங்கின. நாங்கள் கேட்டோம், ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ் இன்ன ஹாதிஹி லமௌஇதத்துன் முவத்திஅ, பிரிந்து செல்பவர் இறுதியாக அறிவுரை செய்வாரே, அந்த அறிவுரையை போன்று உங்களுடைய அறிவுரை இருக்கிறதே. அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபமாதா தஅஹது இலைனா, எங்களிடத்திலே நீங்கள் எதை வாக்காக கேட்கிறீர்கள், எங்களிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கது தரக்துக்கும்
கது தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா சவா. நான் உங்களை வெள்ளை வெளிரென்று தெளியக்கூடிய பளிச்சென்று மின்னக்கூடிய ஒரு தெளிவான இலக்கை நோக்கி தெளிவான பாதையிலே உங்களை விட்டு செல்கிறேன். அதனுடைய இரவும் பகலை போன்று இருக்கும், பகலும் இரவும் சமமாக இருக்கும். அந்த பாதையிலே தூசிகள் கிடையாது, அந்த பாதையிலே அழுக்குகள் கிடையாது, அந்த பாதையிலே மாசுக்கள் கிடையாது, அந்த பாதையிலே தடுமாற்றங்கள் கிடையாது. அந்த இலக்கின் பாதையில் தரத்துக்கும் உங்களையும் இந்த சமூகத்தையும் விட்டு செல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதி பெருமூச்சோடு ஈமானுக்காக அல்லாஹ்விற்காக ஒரு சிறந்த சமூகத்தை குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். அபூபக்கரை பார்த்து அல்லாஹ் கூறினான், உமரை பார்த்து அல்லாஹ் கூறினான், அலியை பார்த்து அல்லாஹ் கூறினான், உஸ்மானை பார்த்து அல்லாஹ் கூறினான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. நீங்கள் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ்வுடைய நற்சான்றிதழை அந்த சமூகத்திற்கு வாங்கி கொடுத்து, யா அல்லாஹ் ஒரு சிறந்த சமூகத்தை சிறந்த சமூகத்தை உருவாக்கி விட்டேன் என்ற எண்ணத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறுதி மூச்சை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, யா கர்ப அபதா, என் தந்தைக்கு வந்த சோகமே கஷ்டமே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்முறுவலோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா, என் மகள் ஃபாத்திமாவே, இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்ற நற்சான்றிதழோடு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீகில் அலா, படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, உயர்ந்தவனிடத்திலே செல்ல போகிறேன் யா அல்லாஹ், அந்த உயர்ந்த நற்கூட்டத்திலே என்னை சேர்த்து விடுவாயா என்று ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம் என்ற லட்சியத்திலே ஒரு இலக்கின் பாதையில் இந்த சமூகத்தை அமைத்து விட்டோம் என்ற நோக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திடத்திலே சொல்லி சென்றார்கள், மறுமையிலே நபிமார்கள் வருவார்கள். சில நபிமார்கள் ஒரு தோழரோடு, சில நபிமார்கள் இரண்டு தோழர்களோடு, சில நபிமார்கள் சில கூட்டங்களோடு, சில நபிமார்கள் சில எண்ணிக்கை உள்ள கூட்டங்களோடு, சிலர் தனியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது, என் சமூகமே, எண்ணிக்கையில் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கூட்டத்தில் அதிகமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்காமல் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்ற செய்தியையும் கூறி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இலக்கின் பாதையில் இந்த சமூகத்தை விட்டு சென்றார்கள் என்ற உண்மை எனக்கும் உங்களுக்கும் தெரிந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம் அந்த இலக்குகள் எங்கே, அந்த லட்சியங்கள் எங்கே, அந்த நோக்கங்கள் எங்கே, அந்த குறிக்கோள்கள் எங்கே? ஒரு மார்க்க அறிஞர் தெளிவாக தன்னுடைய புத்தகத்திலே கூறினார், இந்த சமூகம் தொழுகிறது, அல்ஹம்துலில்லாஹ், இந்த சமூகம் ஜகாத் கொடுக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், இந்த சமூகம் நோன்பு நோக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், இந்த சமூகம் அல்லாஹ் ஒருவனை வணங்குகிறது, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது, இந்த சமூகம் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்கிறது. ஆனால் இந்த தொழுகையோ, இந்த நோன்போ, இந்த ஜகாத்தோ, இந்த ஹஜ்ஜோ எந்த நோக்கத்திற்காக, எந்த இலக்கின் பாதையை இவர்களுக்கு வழிநடத்துவதற்காக அல்லாஹ் கடமையாக்கினானோ அந்த வழியை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறதா என்றால் சத்தியமிட்டு சொன்னார் இல்லை என்பதை. வெறும் தொழுகை இருக்கிறது, வெறும் நோன்பு இருக்கிறது, வெறும் ஹஜ் இருக்கிறது, எந்த பலனையும் இவர்களாலும் இவர்களை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தாலும் ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்கும் கொடுக்க முடியாமல் அல்லாஹ்வால் அகில உலகத்திற்கும் கொடுக்கப்பட்ட குர்ஆனை, அகில உலகத்திற்கும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட குர்ஆனை தனக்கு மட்டும் சொந்தமான குர்ஆன் என்று எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு சிறுபான்மைக்கு மட்டும் சொந்தமான குர்ஆன், சிறுபான்மையான சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் என்று சுயநல அல்லாஹ்வுடைய தீனின் லட்சியத்தை, இலக்கை நோக்கி பயணிக்காமல் தான் மட்டும் இந்த பூமியிலே நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தில் தங்களுடைய இலக்கை அமைத்துக் கொண்ட என் அன்பு சகோதரர்களை, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய இலக்கை நிர்ணயித்தார்களா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே
தெளிவாக அந்த இலக்கை சொல்கிறான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் வதீனில் ஹக் வதீனில் ஹக் வதீனில் ஹக். அல்லாஹ் அந்த நபியை ஒரு தெளிவான மார்க்கத்திலே விட்டு சென்றான். நேர்வழி அடையக்கூடிய மார்க்கத்தின்படி அல்லாஹ் அந்த தூதரை அனுப்பினார். அது உண்மை கொடுக்கக்கூடிய உண்மையின் மார்க்கம், நேர்மையின் மார்க்கம், இலக்குகளை லட்சியத்தை அமைத்துக் கொண்ட மார்க்கம். அந்த மார்க்க சிறப்பு என்ன தெரியுமா? லியுப்ஹிரஹு அலத்தீனி குல்லி, லியுப்ஹிரஹு அலத்தீனி குல்லி. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மதங்களை, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட கோட்பாடுகளை மிகைத்துவிடும். லியுப்ஹிரஹு அலத்தீனி குல்லி என்ற இலக்கின் பயணத்தை அல்லாஹ் நிர்ணயித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆமிர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பர்ரா இப்னு ஆஸிப் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் யுத்தத்தின் போது மிகப்பெரிய பாதை அகழ் குழியை தோண்டும் பொழுது தென்பட்டது. அகழ் குழியை தோண்டும் பொழுது ஒரு மிகப்பெரிய பாறை வெட்டி பார்க்கிறார்கள், உடைக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பாறையை நீங்கள் உடைத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே செங்கற்களை சுமந்து கொண்டு 2 செங்கல்லை பசியின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் கட்டி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒரு கல்லை வயிற்றிலே கட்டி பசி என்று துடித்து ஆயுதங்களை தூக்கக்கூடிய சக்தி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த பாறையை உடைத்துக் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் என்ற அந்த பாறையை ஓங்கி அடைந்தார்கள். அந்த பாறை 3 துண்டுகளாக பிளந்தது. சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாத்திஹ் அஷ்-ஷாம். ஷாமுடைய சாதிகள் என் கரங்களிலே ஒப்படைக்கப்படுவதை இன்றைய தினத்திலே பார்க்கிறேன். 2வது முறை அடித்தார்கள். பிஸ்மில்லாஹ், அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாத்திஹ் ஃபாரிஸ். பாரசீகத்துடைய சாதிகள் என் கரத்திலே ஒப்படைக்கப்படுவதை பார்க்கிறேன். 3வது அடி இறுதியான அடி. பிஸ்மில்லாஹ் வதரப தர்பத்தன் உக்ரா ஃபகலஅ பகியத்தல் ஹஜர் ஃபகால அல்லாஹு அக்பர் உஅதீது மஃபாத்திஹ் அல் யமன். யமனுடைய கோட்டைகள் கைப்பற்றப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சொன்னார்கள், நயவஞ்சகர்கள் சொன்னார்கள், இங்கே பார் முஹம்மதை, இங்கே பார் முஹம்மதின் தோழர்களை. வயிற்றிலே 2 செங்கல்லை கட்டி கொண்டிருக்கிறார். வயிற்றிலே ஒரு செங்கலை கட்டிக்கொண்டு அடுத்த வேளை உணவுக்கு கூட துப்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கும் நபியின் தோழர்களும் அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த வார்த்தையை விட்டு இவர் சொல்லுகிறார் யமனுடைய சாவி கிடைக்கப் போகிறது என்று, இவர் சொல்லுகிறார் பாரசீகத்துடைய கோட்டைகள் கைப்பற்றப்படுகிறது என்று, இவர் சொல்கிறார் ரோமுடைய கோட்டைகளும் உலகத்தின் சிம்மாசனத்தை முஸ்லிம்கள் ஆளப் போகிறார்கள் என்று. எப்படி கேலிப்பார். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِمْ مَرَضٌ. யாருடைய உள்ளத்திலே நோய்கள் இருந்ததோ அவர்கள் சொன்னார்கள், مَا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ إِلَّا غُرُورًا. ஏமாற்றுகிறார் முஹம்மது இந்த கூட்டத்தை என்று. முஹம்மது இந்த கூட்டத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். وَلَمَّا رَأَى الْمُؤْمِنُونَ الْأَحْزَابَ. மூமின்கள் அதை பார்த்தார்கள். அந்த வார்த்தையை நபியிடத்திலிருந்து மூமின்கள் அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை, இலக்கை அமைத்துக் கொடுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை மூமின்கள் கேட்டார்கள். ஹாதா மா வஅதனா அல்லாஹு வ ரசூலுஹு. இது அல்லாஹ்வின் வாக்கு, இது அல்லாஹ்வுடைய தூதரின் வாக்கு, இது அல்லாஹ்வால் உண்மையின் சொல், இது அல்லாஹ்வுடைய தூதரின் உண்மையின் சொல். வமா ஜாதஹும் இல்லா ஈமானா வ தஸ்லீமா. அந்த வார்த்தை, அந்த நற்செய்திகள் அவர்களின் உள்ளத்திலே ஈமானையும் அமைதியையும் தவிர எதையும் அதை அதிகரிக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனின் கோட்டைகள், பாரிஸின் கோட்டைகள், ரோமின் கோட்டைகள் கைப்பற்ற
கைப்பற்றப்படும் என்று சொன்னார்களே, இந்த நற்செய்தியோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சஹாபாக்கள் மக்கா மதீனாவிலே தஞ்சமடைந்து ரோமுடைய கோட்டைகள் கைப்பற்று தானாக வரும், பாரசீகத்தின் கோட்டைகள் கைப்பற்றப்பட்டு தானாக வரும் என்று மக்கா மதீனாவிலே அமர்ந்து கொண்டார்களா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அமைத்த அந்த இலக்கை நோக்கி தங்களுடைய பாதையை ஓட ஆரம்பித்து சஹாபாக்களுடைய ஈமான் அந்த பாதையை நோக்கி விரண்டு ஓடி ரோமுடைய கோட்டைகளும் பாரசீகத்துடைய கோட்டைகளும் பலஸ்தீனுடைய கோட்டைகளும் பைத்துல் முகத்தஸும் இப்படி உலகத்திலே முஸ்லிம்கள் கால் படிந்து ஈமானின் மூலமாக அல்லாஹ்வின் உதவியின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிவகுத்த அமைத்த அந்த இலக்கை அடைந்தார்களா இல்லையா? அடைந்தார்கள். அல்லாஹ் அதற்கு சாட்சி, இந்த உலகம் அதற்கு சாட்சி. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய இலக்கின் பயணம் அப்படித்தான் முடிவெடுக்கப்பட்டது. முஆதே செல், யமனுக்கு உன்னை அனுப்புகிறேன். ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். முஆதே, யமனுக்கு உன்னை அனுப்புகிறேன், இலக்கை முடிவெடுத்துக்கொள். உன்னுடைய வேலை அங்கே சென்றதற்கு பிறகு அவர்களை முஸ்லிம்களின் அடிமையாக்க வேண்டும் என்பது அல்ல. அந்த முஸ்லிம் கோட்டைகள், அந்த காஃபிர்களின் கோட்டைகளை கைப்பற்றி முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற ஒரு இலக்கை நோக்கி உன்னை அனுப்பவில்லை முஆதே, உன்னை அனுப்புகிறேன். நான் எந்த இலக்கிற்காக அனுப்பப்பட்டனோ, என் தோழர்கள் எந்த இலக்குக்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த இலக்கை நோக்கி ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற இலக்கை நோக்கி மக்களை நீ அழைத்து பார் முஆதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அமைச்ச இலக்கை அந்த சஹாபாக்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் அடைந்த இலக்கை இந்த உலகத்திலே அடைந்து சென்றார்கள். அடுத்த ஒரு சமூகத்தையும் அதற்கு பிறகு ஒரு சமூகத்தையும் அந்த இலக்கை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடர்வதற்கு விட்டு சென்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இலக்கை நமக்கும் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி வயிற்றிலே கற்களை கட்டிக்கொண்டு பாரசீகத்துடைய கோட்டைகளும் ரோமுடைய கோட்டைகளும் யமனுடைய கோட்டைகளும் கைப்பற்றப்படும் என்று சொன்னார்களோ, அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அமைத்த இலக்கு அல்லாஹ்வின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாகவும் நமக்கு வழிகாட்டப்பட்ட இலக்கு. சபியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன். தமீமுத்தாரி சொல்லுகிறார்கள், லா யபுலுகன்ன ஹாதல் அம்ர் மா பலகல் லைலு வன் நஹார் வலா யத்ருகுல்லாஹ் பைத மதரின் வலா வபரின் இல்லா அத்கலஹுல்லாஹு ஹாதத்தீன். இந்த சமூகம் அந்த இலக்கை அடையும், அந்த நோக்கை அடையும். அந்த இலக்கை நோக்கி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே நிலைநிறுத்துவான். பகலும் இரவும் எந்த தூரம் வரை சென்றடைந்ததோ அந்த தூரம் வரை எந்த ஒரு கோட்டையையும் எந்த ஒரு குடிசை வீட்டையும் இல்லா அத்கலஹுல்லாஹு ஹாதத்தீன், இந்த மார்க்கம் நுழையாமல் விடாது. லா இலாஹ இல்லல்லாஹ். முஸ்லிம்களுக்கு நற்செய்தி, மகிழ்ச்சி பொங்குகிறது. அல்லாஹ்வுடைய தீன், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தீன் இந்த உலகத்திலே பரவப் போகிறது, கோட்டைகளையும் குடிசைகளையும் அடைய போகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் என்று. ஆனால் இதனுடைய நோக்கம், இந்த ஹதீஸின் இலக்கு என்ன தெரியுமா? என் சமூகமே, அதை நோக்கி உங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள். வீடு வீடாக, கோட்டை கோட்டையாக, இரவும் பகலும் எங்கே சென்றடைந்தது அதை நோக்கிய பயணத்தில் சென்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இலக்கின் பயணத்தை நீங்கள் முடிவெடுத்துக் கொண்டு உலகத்தை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய உலகமாக மாற்றுங்கள். இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சி பீடமாக இந்த உலகத்தை மாற்றுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த இலக்கு என்பதை என் அன்பு உள்ளங்களை, பெரியோர்களை, தாய்மார்களை எனக்கும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன், மறந்து விடாதீர்கள். ஆனால் பார்க்கிறோம், என்ன பயணம் இது?
என்ன வாழ்க்கை இது? எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. மூமினே, உன்னை வீணாக அல்லாஹ் படைத்தானா? நோக்கம் இல்லையா? அயஹ்சபுல் இன்சானு வயுத்ரக சுதா. அப்படியே பூமியிலே வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ் உன்னை படைத்து அனுப்பினானா? இதற்காகவா சூரியன் உதிக்கிறது? இதற்காகவா சந்திரன் வருகிறது? இதற்காகவா மழை பெய்கிறது? இதற்காகவா பூமியில் இருந்து அல்லாஹ் உணவை உற்பத்தி செய்ய வைக்கிறான்? இல்லை மனிதனே, உனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, செல். உன்னுடைய இலக்கை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிர்ணயித்தார்கள். எந்த கொள்கையை நீ ஏற்றுக் கொண்டிருக்கிறாயோ அந்த கொள்கையை இந்த பூமியிலே ஊன்று அல்லாஹ்வுடைய கொடியை அமெரிக்காவிலே பறக்க விடு. அல்லாஹ்வுடைய கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஜப்பானிலே பறக்க விடு, சைனாவிலே பறக்க விடு, இந்தியாவின் கோட்டைகளிலே பறக்க விடு. உலகத்திலே ஒரே ஒரு பெயர் கடவுளுக்காக உச்சரிக்கப்பட வேண்டும். அந்த பெயர் தான் அல்லாஹ் என்ற இலக்கை நோக்கி செல் மூமினே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இலக்கை அமைத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்களும் உலக சமூகமும் இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறதா? தங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் லட்சியங்களையும் அமைத்துக் கொண்டிருக்கிறதா என்று ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். வெட்கி அல்லாஹ்விடத்திலே தலைகுனியக்கூடிய நிலைமையை தவிர வேறு எந்த நிலைமையும் அது பெற்று தராது. பாருங்கள், இன்று இலக்கை பாருங்கள். இன்று முஸ்லிம் வாலிபர்களின் இலக்கை பாருங்கள். முஸ்லிம் பெற்றோர்களின் இலக்கை பாருங்கள். என்ன இலக்கு? என் பிள்ளை படித்து பெரிய டாக்டராக வர வேண்டும், என் பிள்ளை படித்து பெரிய இன்ஜினியராக வர வேண்டும், என் பிள்ளை இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வத்தை சம்பாதித்து பணக்காரன் என்ற பெயரோடு இந்த பூமியிலே கார்களிலே சொகுசு வாழ்க்கையிலே உலா வர வேண்டும் என்பது பெற்றோர்களின் இலக்கு. நான் தவறாக குறை சொல்கிறேன் என்று எண்ணாதீர்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அதிலே அல்லாஹுவை வணங்கி அல்லாஹ்வுடைய இலக்கை தன்னுடைய இலக்காக ஆக்கி கொண்ட சமூகமும் அந்த பெற்றோர்களில் வாழ்ந்து வருகிறது. அந்த பெற்றோர்களாக இந்த உலக முஸ்லிம் பெற்றோர்களை அல்லாஹ் ஆக்குவானாக. அடுத்து பாருங்கள், இந்த சமூகத்தின் அடுத்த தலைமுறை, இந்த சமூகத்தின் அடுத்து இந்த சமூகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு உலகத்திலே வழிநடத்தக்கூடிய என் அன்பு வாலிப சமூகத்தை கேட்கிறேன். எந்த இலக்கை நோக்கி உங்களுடைய பாதையை நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த இலக்கை வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு உங்களுடைய காலை விடியல் வருகிறது, உங்களுடைய உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய கல்புகள், என்னுடைய கண்கள் உறங்குவதில்லை, என்னுடைய கண்கள் உறங்குகின்றன, என் கல்பு உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை அடைய வேண்டும் என்ற வெறியில் அந்த கல்பை நானும் நீங்களும் சுமந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது உலகத்திலே இன்பங்களை, உலகத்திலே சுகங்களை, உலகத்திலே பதவிகளை, உலகத்திலே ஆட்சியை, ஏன் இந்த சமூகத்தின் நிலைமையை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் ஒரு பெண்ணை அடைவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய இளைஞர்களை, காதலுக்காக, அப்படிப்பட்ட கர்மங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை அமைத்துக் கொண்டு காலை விடியல் முறை இரவு வரை பெண் 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 என்று ஓடக்கூடிய, துரத்தக்கூடிய, பார்வைகளால் ஜினாவை செய்யக்கூடிய வாலிபர்களும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு சோகமான நிலைமையை எடுத்துச் சொல்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இது நம்முடைய இலக்கு அல்ல. அல்லாஹ் சீர்திருத்துவானாக. யா ரப்பி சல்லிம், யா ரப்பி சல்லிம், யா ரப்பி சல்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் வ அனா குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரா. ஒரு தெளிவான பார்வை வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு தேவையான முதல் ஆயுதமாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு தெளிவான பார்வை. இரண்டு பார்வை தேவைப்படுகிறது, இரண்டு பார்வை தேவைப்படுகிறது. ஒன்று இந்த உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையை நோக்கக்கூடிய பார்வை, இரண்டாவது மஹ்ஷரிலே நின்று கொண்டு இந்த உலகத்தை நோக்கக்கூடிய பார்வை. திரும்ப சொல்கிறேன், இரண்டு பார்வைகள் தேவை
ஏற்படுகிறது. ஒன்று, உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையை பார்க்கக்கூடிய பார்வை. இரண்டாவது, மாஷரிலே நின்று கொண்டு உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை. கண்ணியத்துக்குரியவர்களே, முதல் பார்வை உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையை முன்னோக்கக்கூடிய பாதையில் முஸ்லிம்களை, ஈமான் கொண்டவர்களை இந்த உலகத்தை வழிநடத்தி செல்வது கொள்கைகளும் கோட்பாடுகளும். கொள்கைகள் தான் இந்த பாதையில் ஒரு மூமினை மறுமையை நோக்கிய இலக்கை நோக்கி நகர்த்தி செல்ல முடியும். கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் ஒரு மூமினை இந்த பாதையில் இருந்து மறுமையின் பாதைக்கு வெற்றியடைய செய்ய முடியும். இந்த பாதையில் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை. இந்த கொள்கை வழிநடத்தக்கூடிய பாதையில் பணக்காரன் ஆண்டி என்ற வித்தியாசம் இல்லை. இந்த கொள்கை வழிநடத்தக்கூடிய பாதையில் படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் இல்லை. இந்த கொள்கை வழிநடத்தக்கூடிய பாதையில் அழகுள்ளவன் அழகில்லாதவன் என்ற வித்தியாசம் இல்லை. இந்த பார்வை, இந்த பாதையில், இந்த இலக்கின் பாதையில் எல்லோரும் சமம் என்ற கொள்கைகளால், நேர்மையோடு, தெளிவான சிந்தனைகளோடு, தெளிவான சித்தாந்தங்களோடு படைத்த இறைவனிடத்திலே ஆட்சிகள் அனைத்தையும் ஒப்படைத்து, படைத்த இறைவனிடத்திலே சட்டங்கள் அனைத்தையும் ஒப்படைத்து வழிநடத்தக்கூடிய பாதை இந்த பாதை. இந்த பாதையில் யார் சருகினாலும் சரி, ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்ள மாட்டான், பொறுத்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இலக்கின் பாதையிலும் லேசான சர்றுகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தை பிடித்து உயர்த்தி விடுகிறான். உட்கார்ந்திருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்களோடு, அல்லாஹ்வுடைய தூதரின் சிந்தனை, இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் மிகப்பெரிய கூட்டம் இஸ்லாமை நோக்கி தங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளும் என்பதுதான். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கண் தெரியாத கண் தெரியாத ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தவர்கள், அதிபதிகள், மக்காவின் அரசர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கண் தெரியாத ஒரு நபித்தோழர் வருவதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முகம் சிலித்து தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். இலக்கின் பாதையில் லேசான சருகள் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்பி சொல்கிறான், நபியே, இது இந்த கொள்கையின் பாதை அல்ல, இது கொள்கையால் வழிநடத்தப்படும் இலக்கு அல்ல. யாருக்காக முகத்தை திருப்பினார்? யாரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கண் தெரியாதவர், மார்க்கத்தை அறிந்த முஸ்லிம் என்ற காரணத்தால் முகத்தை திருப்புகிறாயா? நபியே, திருப்பாதே. அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அமா. திருப்பாதை நபியே, அவர்கள் பயன்பெற மாட்டார்கள், அவர் தான் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்திருக்கிறார். இந்த கொள்கை வழிநடத்தக்கூடிய பாதையில் யாரும் வித்தியாசம் இல்லை. நிமிர்ந்து நின்று அந்த இலக்கை நோக்கிய பாதையில் மறுபடியும் நபியே செல் என்று அல்லாஹுவால் வழிகாட்டப்பட்ட பார்வைதான் உலகத்தில் இருந்து மறுமையை நோக்கக்கூடிய பார்வை. இந்த பாதையில் ஒரு நபிமொழிதான் நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமொழியை கூறினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹ். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையை பார்க்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் உன்னுடைய பயணமாக மாற்ற வேண்டும் என்றால், நான் எந்த கொள்கையை கொண்டு வந்தேனோ, நான் எந்த கொள்கையை அல்லாஹ்விடத்திலிருந்து கொண்டு வந்தேனோ அந்த கொள்கையிலே உன்னுடைய உள்ளம் அந்த கொள்கையை பின்தொடர வேண்டும். உன்னுடைய நஃப்ஸின் ஆசைகளும், உன்னுடைய தேட்டங்களும், உன்னுடைய ஆசாபாசங்களும் அந்த கொள்கைக்கு பின்னால் தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த கொள்கையை முந்திவிட்டால் உன்னிடத்தில் இருந்த ஈமானை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். லா யுமினு அஹதுக்கும், யாரும் உங்களிலே ஈமான் கொண்டவர்களாக மாற முடியாது. நான் கொண்டு வந்த இந்த இலட்சிய பாதையை நோக்கி உங்களுடைய உள்ளம் அதை ஏற்று அதை பின்பற்றும் வரை. ஆனால் இன்றைய சமுதாயத்தின் இலக்கு என்ன தெரியுமா? நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், ஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத்.
சிலரை எடுத்துக்கொண்டு சிலரை விட்டு விடுகிறீர்களா? உங்களுக்கு எது தேவையோ இந்த மார்க்கத்திலே அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை புறக்கணித்து விட்டு நீங்கள் உங்களை ஈமான் கொண்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? 1000 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம், நிச்சயமாக இப்படி அல்லாஹ்வுடைய தீனை பிரித்து பார்ப்பவர்கள் ஈமானிலே முழுமையாகவில்லை, ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தீனோடு உள்ளம் புரிந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கினால் ஹராம் தான், அல்லாஹ் ஹலாலாக்கினால் ஹலால் தான். வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், உள்ளத்திற்கு விருப்பமானதுதான். வட்டியையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், உள்ளத்திற்கு விருப்பமானதுதான். ஆனால் என் ரப்புடைய சட்டம் அதை தடை செய்திருக்கிறது என்ற காரணத்திற்காக உள்ளத்திற்கு விருப்பமான அந்த வட்டியை பின்னால் தள்ளிவிட்டால் உங்களுடைய ஈமான் முழுமையாக இருக்கிறது. அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் மது குடிப்பதை, என் உள்ளம் மதுவை நாடுகிறது. அல்லாஹ் ஒரு பெண்ணிடத்திலே பேசுவதை, பழகுவதை, பார்ப்பதை தடை செய்திருக்கிறான், என் உள்ளம் அதை நாடுகிறது. ஆனால் என் ரப்புடைய தீனிலே அதற்கு அனுமதி இல்லை என்ற காரணத்தால் உள்ளத்தை பின்னால் வைத்து மார்க்கத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டால் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள், இல்லை என்றால் உங்களுடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் நபியே, இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பவர்களுடைய தன்மையை சொல்லுங்கள். இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலின் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தர்தவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி. உங்களுடைய பெற்றோர்கள் இந்த பாதையில் உங்களுக்கு குறுக்காக நிற்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய செல்வம், உங்களுடைய வீடுகள், ஏன் ஒட்டுமொத்த உலகத்தின் இன்பங்களும் இந்த பாதையில் உங்களை தடை செய்தால் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அவர்களை விட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய இலட்சியத்தின் பாதையும் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால், அந்த இலக்கை நோக்கி செல்லும் பொழுது அவர்கள் தடையாக வரும் பொழுது அந்த தடையை தூக்கி எறியாமல் அந்த தடையோடு உங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டால் ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அந்த பாதையில் அல்லாஹ்வுடைய கோபத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. தூக்கி எறிந்து விடு. அந்த இலக்கை நோக்கி நீ நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மார்க்கத்தின் தீனின் ஒளியை ஏற்றி உன் உள்ளத்திலே நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது உன் பெற்றோர்கள் தடையை வந்தால் வெளியே அனுப்பு, உன் பிள்ளைகள் தடையாக வந்தால் வெளியே அனுப்பு, உன் சகோதரர்கள் தடையாக வந்தால் வெளியே அனுப்பு. இந்த உலகம் தனியாக வந்தாலும் வெளியே தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை பொருந்திக் கொண்டு மறுமையை நோக்கிய பயணத்தை, உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையை பார்க்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை நீ அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் உன்னை வெற்றியடைய செய்வான். அதை விட்டுவிட்டு உலகத்தை பிடிப்பதற்காக மறுமையை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் பின்னால் நீ ஓடிக்கொண்டிருந்தால் உலகத்தையும் உன்னால் அடைய முடியாது, மறுமையையும் உன்னால் அடைய முடியாது. இந்த இலட்சியத்தின் பாதையில் நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது மறுமையை துரத்தி கொண்டு உன்னுடைய பாதை இருந்தால் உலகம் உன்னை துரத்தி கொண்டு பின்னால் வரும் என்பதை மறந்து விடாமல் இந்த பாதையில் நீ பயணித்து செல் என்பதுதான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டிய பாதையின் முதல் அம்சம். இரண்டாவது, இந்த பாதையில் வந்தால் நீ யாருக்கும் அடிமைத்தனத்தை காட்டக்கூடாது. இதுதான் உன்னுடைய இலக்கின் பாதை. யாருக்கு முன்னாலும் உன் தலைகள் தாழ்த்தப்படக்கூடாது. யாருடைய சட்ட திட்டங்களுக்கு முன்னால் உன் உள்ளம் பொருந்திக் கொண்டு செல்லக்கூடாது. உன் தலையை இந்த உலகத்திலே அந்த ரப்புக்கு முன்னாலே தவிர வேறு யாருக்கும் முன்னால் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடாது.
அந்த ரப்பை தவிர வேறு யாரையும் இந்த உலகத்திலே நீ பயப்படக்கூடாது. அது உலகத்தின் அரசாங்கம் உனக்கு எதிராக ஒன்று திரண்டாலும் சரி, தனியாக ரப்புடைய அச்சத்தை ஏற்றுக்கொண்டு தனியாக நில். இந்த பாதை இலக்கை நோக்கி அமைத்துக் கொண்ட பாதையின் அம்சம். உலகத்தை இந்த இன்னொரு பாதை இருக்கிறது. இந்த பாதையின் முடிவு நரகம். இந்த பாதையை வழிநடத்தி செல்லுவது உலகத்தின் இன்பங்களும் ஆசாபாசங்களும். இந்த பாதையில் ஒரு தனி மனிதன் சென்றால் அவனையும் இந்த எண்ணங்கள் தான் வழிநடத்தும். இந்த பாதையில் ஒரு குடும்பம் சென்றால் அந்த குடும்பத்தையும் இந்த எண்ணங்கள் தான் வழிநடத்தும். இந்த பாதையில் ஒரு நாடு சென்றால், இந்த பாதையில் ஒட்டுமொத்த உலகம் சென்றாலும் உலகத்தின் இன்பங்களும் ஆசாபாசங்களும் தான் வழிநடத்தும். அமெரிக்காவை வழிநடத்துவது எது? கொள்கையா, கோட்பாடுகளா? இல்லை, உலகத்தின் ஆசைகள், இன்பங்கள். நான் உலகத்திலே சிம்மாசனத்திலே என்னுடைய கரங்களிலே உலகம் வர வேண்டும். அதற்கு ஈராக்கை மிதிக்க வேண்டுமா? மிதித்துக் கொள்கிறேன். அதற்கு ஆப்கானிஸ்தானை மிதிக்க வேண்டுமா? மிதித்துக் கொள்கிறேன். அதற்கு பலஸ்தீனை மிதிக்க வேண்டுமா? நான் மிதித்து மேலே வர வேண்டும். அதற்கு யார் இழந்தாலும், எத்துணை உயிர்கள் இறக்கப்பட்டாலும், எத்துணை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாலும், எத்துணை குழந்தைகள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய இலக்கு இந்த உலகத்தை அடைவது என்று இவர்களையும் சரி, இந்த பாதையிலே யார் சென்றாலும் சரி, அவர்களை வழிநடத்துவது உலகமும் உலகத்தின் இன்பங்களும். இதுதான் இரண்டு பிரிவுகள். உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையை பார்க்கக்கூடிய பார்வையின் இரண்டு பிரிவுகள். ஒரு பிரிவின் பாதை சொர்க்கத்தை நோக்கிய பாதை. இரண்டாவது பிரிவின் பாதை நரகத்தை நோக்கிய பாதை. சொர்க்கத்தை நோக்கிய பாதையில் எந்த தடைகள் வந்தாலும் அவர்களுக்கு தடைகள் அல்ல, உடைத்தெறிந்து சென்று கொண்டிருப்பார்கள். இரண்டாவது பாதை நரகத்தின் பாதை. இதற்கு முன்னால் அல்லாஹ்வே வந்தாலும், அல்லாஹுடைய தூதரே வந்தாலும் சரி, அவர்களை ஓரம் கட்டி மனோ இச்சைகளையும் உலகத்தின் இன்பங்களையும் நோக்கி தங்களுடைய பாதை அமைத்துக் கொண்டிருப்பார்கள். இரண்டாவது பாதை மஹ்ஷரில் இருந்து கொண்டு உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை. மஹ்ஷரிலே நின்று கொண்டு ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணத்தை கொண்டு உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை. அந்த பார்வையில் பார்த்தால் இந்த உலகம் அவர்களின் கண்களுக்கு முன்னால் தெரியாது. இந்த உலகத்திலே குர்ஆனும் சுன்னாவும் தான் அவர்களின் கண்களின் வெளிச்சமாக வீசிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எண்ணத்தை தான் நமக்கு அறிவுரை செய்கிறான். அறிந்து கொள்ளுங்கள் அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபு வ லஹு. இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு, வீண். பணத்தை, செல்வம் சம்பாதிப்பதற்காகவும், போட்டிகளை உங்களிடத்திலே போட்டுக் கொள்வதற்காகவும் இந்த உலக வாழ்க்கை அறிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை இது அல்ல, மறுமைதான். பல் துஸிரூனல் ஹயாத்துத் துன்யா வல் ஆখিরাতু கைரு வ அப்கா. மஹ்ஷரில் நின்று கொண்டு உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை. சஹாபாக்களை பாருங்கள், சஹாபாக்களை பாருங்கள். பத்ரு போர்க்களம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூமு, தோழர்களே எழுந்திருங்கள், கூமு எழுந்திருங்கள், இலல் ஜன்னதி அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து, வானம் பூமிகளை விட பெரிய சொர்க்கத்தை நோக்கி எழுந்திருங்கள். ஆஹா. உமைர் இப்னு ஹுமாம் அல் அன்சாரி சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜன்னத்துன் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து, சொர்க்கம் வானம் பூமிகளை விட விசாலமானதா? قال نعم. ஆம் 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 உமைரே, ஆம் அப்படித்தான். பஹ் பஹ், ஆஹா ஆஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யஹ்மிலுக அலா கௌலிக பஹ் பஹ். தோழரே, ஏன் ஆஹா ஆஹா என்று சந்தோஷத்தை பிரபாதிக்கிறாய்?
قال لا والله يا رسول الله إلا رجاءة أن أكون من أهلها. நான் மாஷரில் நின்று கொண்டு உலகத்தை பார்க்கிறேன், அங்கே செல்ல வேண்டும், அங்கே அதை அடைய வேண்டும் என்ற தேட்டத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டு என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, قال فإنك من أهلها. மாஷரில் நின்று கொண்டிருக்கிறார்கள், சொர்க்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழரே நீ அதை சார்ந்தவன் தான். இன்னக மின் அஹ்லிஹா. அப்படியா அல்லாஹ்வுடைய தூதரே? கையிலே பேரித்த பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், தூக்கி வீசுகிறார், தூக்கி வீசுகிறார். வார்த்தையை கவனியுங்கள். மாஷரில் நின்று கொண்டு உலகத்தின் பார்வையை பார்க்கக்கூடிய தோழரின் வார்த்தையை கவனியுங்கள். யா ரப்பி சல்லிம், யா ரப்பி சல்லிம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து எந்த இலக்கை நோக்கிய பயணத்தை நான் அமைத்துக் கொண்டேனோ, எந்த மறுமையின் வெற்றியை நோக்கி என்னுடைய உலகத்தின் பாதை இருக்கிறதோ அந்த பாதையிலே வெற்றியடைந்து விட்டேன் என்ற வார்த்தையை, நற்செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரிடம் நாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்து கேட்டதற்கு பிறகு இந்த பேரித்தம்பழம் சாப்பிடும் நேரத்திற்கு கூட இந்த பூமியில் வாழ்வதை நான் வெறுக்கிறேன். இந்த பேரித்தம்பழம் சாப்பிடும் நேரத்திற்கு கூட மறுமையின் என் இலக்கை அடைந்து விட்டேன், என் இலட்சியத்தை என் இலக்கை நோக்கிய பாதையில் வெற்றியடைந்து விட்டேன் என்ற நற்செய்தியை கேட்டதற்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ்வதை நான் வெறுக்கிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய போரில் கலந்து கொள்கிறார், ஷஹீதாகிறார். மஹ்ஷரில் நின்று கொண்டு உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையின் வெற்றி. அனஸ் இப்னு நதர், இன்னி லா அஜிது ரீஹுல் ஜன்னah. கடைசி நிமிடங்கள் என்ன போகிறார், மரணத்தை சொல்லுகிறார், நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்கிறேன். மஹ்ஷரில் நின்று கொண்டு உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை. உமரே, சொர்க்கத்திலே ஒரு கோட்டையை பார்த்தேன், மிக பிரம்மாண்டமான கோட்டை. அதன் உள்ளே சென்று பார்க்க என் மனம் நாடியது. ஜிப்ரீலிடத்திலே கேட்டேன், ஜிப்ரீலே இது யாருடைய கோட்டை? லிஃபதம் மின் குரைஷ், குரைஷி வாலிபனுடைய கோட்டை தோழரே, தூதரே. நான் நினைத்துக் கொண்டேன், உமரே அந்த குரைஷி வாலிபன் நான் என்று. உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டேன், யார் அந்த குரைஷி வாலிபன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், லி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா. உமருடைய கோட்டை ஜிப்ரீலே. சொன்னார்கள், உமரே அந்த கோட்டையின் உள்ளே சென்று பார்க்க என் மனம் நாடியது. உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன், உன் கோபத்தை நினைத்து பார்த்தேன், உள்ளே செல்லாமல் திரும்பிவிட்டேன். அஃபஅலைக அகாரு யா ரசூலல்லாஹ், என் தூதரே உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன், உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன், உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன். மஹ்ஷர் நின்று கொண்டு உமர் அவர்கள் பார்த்த பாதை. பிலாலே, சொர்க்கத்திலே நடந்து சென்றேன், எனக்கு முன்னால் காலடி சத்தங்கள் கேட்டது. யார் அந்த காலடி சத்தத்தின் சொந்தக்காரர் என்று கேட்டேன். அடிமையாக மதிப்பில்லாமல் கண்ணியமில்லாமல் இருந்தாயே பிலாலே, இப்படி எனக்கு முன்னால் நடந்து செல்வதற்கு உனக்கு பாக்கியமா? இலக்கை நோக்கிய பாதையின் வெற்றிகள் சஹாபாக்களின் வாழ்க்கையில் யப்தகூன ஃபதுலம் மினல்லாஹி வரிதுவானா. அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களின் இலக்கின் பாதையின் வடிவங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பொருத்தம் தான், அல்லாஹ்வின் அன்புதான். வேறு எதுவும் இவர்களை வழிநடத்தாது, வேறு எந்த சித்தாந்தங்களும் இவர்கள் வாழ்க்கையில் நுழைய முடியாது, வேறு எந்த கலாச்சாரமும் இவர்களின் கலாச்சாரங்களை மாற்ற முடியாது. சொன்னார்கள்,
ஒரு தோழரிடத்திலே, தோழரே, இப்படி மன்னர்களெல்லாம் உட்கார்ந்திருக்கும் பொழுது நீ மட்டும் இப்படி ஒரு ஆடை கிழிந்த கோலத்திலே தரையிலே உட்கார்ந்து உணவறிந்து கொண்டிருக்கிறாயே, ஏன்? இந்த முட்டாள்கள் மடையர்களுக்காகவா என் தூதரின் வழிமுறையை நான் விட வேண்டும்? எந்த கலாச்சாரமும் அந்த பாதையிலிருந்து அவர்களை பிரிக்க முடியாது. ஏன்? அவர்களின் லட்சியம் பூமி அல்ல, அவர்களின் இலக்கு உலகம் அல்ல. உலகத்தில் எது கிடைத்தாலும் அதை தேடி செல்லுவார்கள். அல்லாஹ் கொடுத்ததாக கருதி எது கிடைக்கவில்லையோ தூர எறிந்துவிட்டு, எது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தடைகளோ உடைத்து எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை நோக்கிய பாதையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவார்கள். அவர்களுக்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை தான். அவர்களின் நோக்கம் ஒரே ஒரு வார்த்தையை நோக்கிய பயணம்தான். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூலு லிஅஹ்லில் ஜன்னah லிஅஹ்லில் ஜன்னah யா அஹ்லல் ஜன்னah ஃபயகூலூன லப்பைக ரப்பனா வ சஅதைக். மறுமையில் அல்லாஹ் அழைப்பான், சொர்க்கவாசிகளே, சொர்க்கவாசிகளே, யா அஹ்லல் ஜன்னah, அஜராகினோம் இறைவா, வந்துவிட்டோம் இறைவா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னah, கட்டுப்பட்டோம், ஆஜராகிறோம் இறைவா. ஹல் ரதீதும், நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா சொர்க்கவாசிகளே? ஃபயகூலுன வமா லனா லா நர்தா, இறைவா, எப்படி பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? வகத் அதைதனா மா லம் துஅதி அஹதம் மின் ஹல்கிக், உன்னுடைய படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். ஃபயகூலு அனா அதீகும் அஃதல மின் தாலிக், இவற்றை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கவா? காலு யா ரப் வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், இவற்றை விட, சொர்க்கத்தை விட சிறந்ததா? அது என்ன? ஃபயகூலு உஹில்ல அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா, இன்றைய தினம் என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டேன், விதித்து விட்டேன், இனிமேல் உங்கள் மீது கோபமே பட மாட்டேன். ரப்புடைய நாவிலிருந்து அந்த வார்த்தைகளை கேட்கும் வரை அவர்களுடைய கண்கள் தூங்கிக் கொண்டிருக்கும், உள்ளங்கள் தூங்காமல் இருக்கும். நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் அவர்கள் உள்ளத்திலே. ரப்புடைய நாவில் இருந்து அந்த வார்த்தைகளை எப்போது அந்த சப்தம் கேட்கிறதோ அப்போதுதான் அவர்களுடைய கல்பு அமைதியாகும், உறங்கும். அதுவரை அந்த இலக்கை நோக்கிய பாதையில் எதுவெல்லாம் தேவையோ அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தில் இருந்து அதை எடுத்துக் கொள்வார்கள். எதுவெல்லாம் தேவையில்லையோ அதை விலக்கிவிட்டு சென்று கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. இந்த பாதையில் நீ செல்ல வேண்டும் என்றால் அழுக்குகளோடு, மாசுகளோடு, பாவங்களோடு நீ பயணிக்க முடியாது. உன் இலக்கான சொர்க்கத்தை இந்த பாவங்களோடு நீ அடைய முடியாது. முதலிலே இந்த இலக்கை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் அடைவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் என்ற இலக்கை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்றால் பாவங்களை விட்டு முதலில் விலக வேண்டும், குற்றங்களை விட்டு விலக வேண்டும். அல்லாஹ் தடுத்த ஹராமானவைகள் எத்துணை பெரியதாக இருந்தாலும் எத்துணை சிறியதாக இருந்தாலும் அதை விட்டு விலகி அடுத்து வா வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, உன் இலக்கு சொர்க்கத்தை நோக்கி. உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்கள், மூமின்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள்,
அவர்களுக்காகத்தான் அந்த இலக்கின் முடிவு சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை சொல்லுகிறேன். உமர் அவர்கள் சொன்னார்கள், லம்மா கான யௌமு ஹைபர் அக்பல நஃபரும் மினஸ் ஸஹாபா. ஹைபருடைய யுத்தத்தின் போது சஹாபாக்களில் சிலர் ஒருவரை பார்த்து ஃபுலானுன் ஷஹீதுன் ஃபுலானுன் ஷஹீதுன், இவர் ஷஹீத் இவர் ஷஹீத் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஹத்தா மர்ரு அலா ரஜுல், இன்னொரு மனிதரை கடந்தார்கள், சொன்னார்கள் இவரும் ஷஹீத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்லா, இல்லை, இன்னி ராயிதுஹு ஃபின்னார், இவர் இந்த போரிலே கலந்து கொண்டு அல்லாஹ்விற்காக போர் புரிந்தவர்தான், தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுத்தவர்தான். ஆனால் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, இவர் கனிமத்து பொருட்களை பங்கு வைப்பதற்கு முன்னதாகவே கனிமத்து பொருளிலிருந்து ஒரு போர்வையை திருடிவிட்டார். அவர்களுக்கு சொந்தமானதுதான் கனிமத்து பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைப்பதற்கு முன்னால் எடுத்து விட்டார். இவர் ஷஹீதாக இருந்தாலும் இவரை நரகத்திலே நான் பார்க்கிறேன். அடுத்து சொன்னார்கள், உமரே வாருங்கள், இப்னு கத்தாபின் மகனே வா, இத்ஹப் ஃபனாதி ஃபின்னாஸ், வா செல், மக்களுக்கு அறிவி, அன்னஹு லா யதுகுலுல் ஜன்னah, இந்த இலக்கின் பாதையில் லட்சியத்தை உங்களால் அடைய முடியாது, இல்லா அல் முஃமினூன், இல்லா அல் முஃமினூன், நீங்கள் மூமின்களாக மாறாதவரை அறிவியுங்கள். உமரே, இதை அறிவித்து விடுங்கள். அவர்களின் நோக்கம் அல்லாஹ்வின் பொருத்தமாக இருக்கலாம், அவர்களின் நோக்கம் இலக்கு சொர்க்கமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மூமின்களாக மாறாதவரை அதை அடைய முடியாது. புரிந்திக் கொள்ள வேண்டும் உன் உள்ளம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும். ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ நபியினா முஹம்மதா. உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தை வர வேண்டும். என் ரப்பாக என் இறைவனை பொருந்திக் கொள்கிறேன், தீனாக இஸ்லாமை பொருந்திக் கொள்கிறேன், நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பாதையிலே தான் இந்த இலக்குகள் அமைக்கப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களை, முடிவுக்கு வருகிறேன். இதுதான் நம்முடைய இலக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நிர்ணயித்த இலக்கு இதுதான். உலகத்திலே முஸ்லிம்களின் இலக்கு அல்லாஹ்வின் கொடியை, குர்ஆன் சுன்னாவை இந்த பூமியிலே பறக்க விடுவது, உலக கோட்டைகளில் இன்ஷா அல்லாஹ். மறுமையின் இலக்கு, மறுமையின் இலக்கு சொர்க்கம், சொர்க்கத்திற்கும் மேல் 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 அல்லாஹ்வின் பொருத்தம், அதை நோக்கிய இலக்குதான் மறுமையின் இலக்கு. இந்த இரண்டு இலக்கிற்காகத்தான் நம்முடைய பயணம். கண்ணியத்துக்குரியவர்களே, மறந்து வாழ்கிறோம் அல்லது தெரிந்தும் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் விழிக்காமல். சமுதாயம் படக்கூடிய கஷ்டங்களையும் எதிரிகளின் சூழ்ச்சி வலைகளையும் கண்டதற்கு பிறகும் கூட இன்னும் இந்த சமுதாயம் இந்த உலகத்தின் இன்பங்களிலும் உலகத்தின் ஆசாபாசங்களிலும் அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத நிலைமையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வி வருகிறது. இந்த பாதைக்காக நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பாதைக்காக நீ செய்ய வேண்டியது இபாதத்தை தேடிக்கொள், மார்க்க கல்வியை தேடிக்கொள், அல்லாஹ்வுடைய பாதைக்காக உழைக்க ஆரம்பி, படி. யாரும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நோக்கத்தை, இலக்கை அதற்காக மாற்றிக்கொள்.
முஸ்லிம்களே முன்னேறுங்கள் உங்கள் கல்வியின் தரத்தில், முஸ்லிம்களே உங்களுடைய கலாச்சாரத்தின் தரத்தில் முன்னேறுங்கள். இஸ்லாமை பின்பற்றிக் கொண்டு, இஸ்லாமை கொண்டு, அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு உலகத்தை வழிநடத்துங்கள். உலகம் செல்லக்கூடிய பாதையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தையும் வழிநடத்தாதீர்கள். அந்த வழிநடத்துதல் இல்லாமல் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தீனையும் ஏற்றுக்கொண்டு உலகத்தின் எந்த துறைகளிலும் கொடிகட்டி பறங்கள். அல்லாஹ்வுடைய தீன் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நோக்கத்தை, இலக்கை மாற்றுங்கள். என்னுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய தீனை உயர்த்துவது, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உயர்த்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காதல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. என் ரப்புடைய கலிமாவை உயர்த்துவதற்கு, ஃபரப்பக ஃபகப்பிர், என் ரப்புடைய கலிமாவை உயர்த்துவதற்கு யார் ஒருவன் மரணமாகிறானோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறான். ஆம், இதற்காக உன் உயிர் எடுக்கப்பட்டு உன் இரத்தங்கள் இந்த பூமியில் படிவதற்கு நிலைமை வந்தாலும் அதற்கும் உன்னை தயாராக்கிக் கொண்டு அந்த ஜிஹாதுடைய எண்ணத்தையும் ஏந்தி கொண்டு இந்த உலகத்திலே நடைமுறை போட்டுக்கொள். யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ அவர்கள் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோக்கம், இலக்கு கலிமத்துல்லாஹி அல் உல்யா, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துதல். யா ரப்பி ஸல்லி. அதற்கு தடையாக எது வந்தாலும் நான் உயிரோடு இருக்கும் வரை வராது. யார் கூறிய வார்த்தை தெரியுமா? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். யார் கூறிய வார்த்தை இது? யார் கூறிய வார்த்தை இந்த வார்த்தை? யார் கூறிய வார்த்தை? நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த தீனிலே எந்த குறைவும் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே மக்கள் செய்த எல்லாவற்றிற்கும் நான் நன்றி செலுத்தி விட்டேன். ஆனால் நீங்கள் செய்த உதவிக்கு என்னால் உலகத்திலே நன்றி செலுத்த முடியவில்லை, மறுமையிலே நன்றி செலுத்துவேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. குழப்பம், இலக்கை நோக்கி முஸ்லிம்கள் அமைக்கப்பட்ட பாதைகளே பிரச்சனை. ஜகாத் கொடுக்க மாட்டோம், ஜகாத்தை நிறைவேற்ற முடியாது. விரும்பினால் கொடுப்போம், விரும்பவில்லை என்றால் கொடுக்க மாட்டோம். எழுகிறார்கள் அமைதியின் புயல் வீரராக, வெட்டி விடுவேன் ஜகாத்தையும் தொழுகையும் பிரித்து பார்ப்பவனே. உமர் அவர்கள் வருகிறார்கள், சட்டையை பிடித்துக் கொண்டு, அபூபக்கரே, யார் உனக்கு அனுமதி கொடுத்தது? விடு அபூபக்கரே. அயன்குசுத்தீனு அன ஹய்யுன், நான் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தீனை குறைக்க விட்டு விடுவேனா? முடமாட்டேன், வெட்டி சாயுங்கள் அவர்களை. இந்த முழக்கத்தை ஏந்தக்கூடிய சமூகத்தை உருவாக்குங்கள், ஒருவரை உருவாக்குங்கள். அந்த இலக்கை நோக்கிய பாதையில் அவர் அந்த சமூகத்தை வழிநடத்துவார். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விகளை அல்லாஹ் மாற்றுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இலக்கை முடிவெடுத்து ஓட ஆரம்பியுங்கள், துரத்த ஆரம்பியுங்கள். மரணிக்கும் பொழுது மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்ற வரும் பொழுது, இறைவா, உலகத்தின் இலக்கை முடித்து விட்டேன், மறுமையின் இலக்கையும் நிறைவேற்றி விட்டேன், மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு நீ படைத்த இலக்கையும் முடிவு செய்து உன்னிடத்திலே வருகிறேன் என்ற உள்ளத்தின் சந்தோஷத்தோடு உயிர் பிரியும் வரை போராடுங்கள் அந்த இலக்கை நோக்கிய பயணத்திற்கு. அதற்காக எதை இழந்தாலும் யாரை இழந்தாலும் பொருட்படுத்தாதீர்கள். பொருட்படுத்தினால் இலக்கையும் அந்த இலக்கிற்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வையும் இழந்து விடுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானையும் இறையச்சத்தையும் ஏந்தி வாழக்கூடிய நற்சமூகமாக அல்லாஹுடைய தீனின் கொடிகளை, அல்லாஹுடைய தீனின்
ஒளிகளை இந்த பூமிகளை பரவவிடக்கூடிய நல்ல சமூகமாக, ஈமானிலே உறுதியான சமூகமாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. இருக்கும் பொழுதும் முஸ்லிம்களாக, மரணிக்கும் பொழுதும் முஸ்லிம்களாக, நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் எழுப்பப்படும் பொழுதும் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த வசியத்தை எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாக்கியவனாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய உரிய முறையில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உயிர்களை முஸ்லிம்களான நிலைகளை கைப்பற்றுவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தகுஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தகுஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.